ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகிற வழியில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கூந்தலூர் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சின்ன கிராமத்தை நம்ம பார்க்க போகிறோம். பிராமணர்களில் வாத்திமர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு உண்டு. கும்பகோணம் மாயவரத்தை சுற்றி இருக்கிற 18 கிராமங்களில் இவங்க வசிக்கிறதுனால இவங்களுக்கு 18 கிராமத்து வாத்திமர்கள் அப்படின்னு பெயர். இந்த 18 கிராமத்து வாத்திமர்கள் முதல்ல இந்த பிரதேசத்தில் குடியேறினது இப்போ நம்ம பார்க்க போகிற கூந்தலூருங்கிற தலை கிராமத்தில் தான். 16ஆம் 18ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் வடார்காடு காஞ்சிபுரம் பகுதிகளிலிருந்து முதலில் இங்கு குடிபெயர்ந்த வாத்திமர்கள் காலம் செல்ல செல்ல சிறு சிறு குடும்பங்களாக பிரிந்து 18 கிராமங்களுக்கு குடிபெயர்ந்தனர். ஆக வாத்திமர்களின் தலை கிராமமான கூந்தலூரை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் என்பது மிகவும் சிறப்பான விஷயம். தவறாமல் கடைசி வரை பாருங்கள். நம்ம இன்னைக்கு முதல்ல போக போகிறது ஸ்ரீதர் அப்படிங்கிறவரோட வீடு. இவர்கிட்ட கேட்டோம் ஸ்ரீதர் சார் வீடு எங்கே இருக்குன்னு. அவரே நேராக கதவை தட்டி அவர் கதவை திறந்ததுக்கப்புறம் தான் அவர் போனார். ஸ்ரீதர் சார் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பிரேக்ஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ஊருக்கும் கோவில்களுக்கும் தன்னாலான ஹெல்ப்பை பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் கோவில் வஸ்திரங்கள் இவர் வந்ததுனால எல்லாத்தையும் தோச்சு காய போட்டிருக்கார். இவரோட பிரதர் கல்யாண சுந்தரம்ங்கிறவர் லயோலா MITயில் படித்த போது எடுத்த ஃபோட்டோக்கள் இதெல்லாம். என்னோட விஷ்ணுபுரம் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஜார்ஜியா ஸ்கூலில் படித்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தவர்னு. அந்த கல்யாண சுந்தரம் தான் இவர். மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ தான் இங்கே வரதுனால ரொம்ப அளவான சாமான்கள் தான் வீட்டில் இருக்குது. அதனால் வீட்டை மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம பார்க்குறது கிச்சன்லேருந்து ஹாலை பார்க்குறதுக்கு உண்டான ஜன்னல். எப்பவும் போல் கிச்சனுக்கு பக்கத்தில் பூஜை மாதிரி. இதோ இப்போ நம்ம கிச்சனுக்கு போகிறோம். கிச்சன் நீட்டாக இருக்குது. மாதத்துக்கு 2-3 நாள் தங்கினா என்ன தேவையோ அது மட்டும் கிச்சனில் வச்சுட்டுருக்கா. பாத்திரம் தைக்கிறதுக்காக அழகாக தொட்டி மித்தம் மண்ணில் ஒத்தை அடுப்பு போட்டிருக்கா. அந்த கால வாத்திம பெண்கள் எல்லாருக்குமே களிமண்ணால் அடுப்பு போடுறது தெரிஞ்சிருக்கும். சமையல் பாத்திரங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்னதும் பெருசுமா ஒத்தை அடுப்பு கொடி அடுப்புன்னெல்லாம் நிறைய போட்டு வச்சிருப்பா. என்னோட அம்மாவெல்லாம் சின்னதாக அடுப்பு போட்டு நாங்கள் விளையாடுறதுக்கு கூட கொடுத்துருக்காங்க. இந்த வீடை இன்னும் அந்த காலம் மாதிரி அப்படியே தான் வச்சுருக்காங்க. அதனால நிலப்படியெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டு தான், குனிஞ்சு தான் வர வேண்டியிருக்கு. இந்த ரூம் கூடத்து உள்னு சொல்லுவாங்க, எதிர்த்த உள்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் புடவை நகை எல்லாம் இந்த ரூமில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ தான் ஒன்றும் சாமான்கள்லாம் எதுவும் இல்லை. அனுமா ஜாலியாக ஊஞ்சல் ஆடிண்டே சுவாரஸ்யமாக யாரோடையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. ஊஞ்சல் ஆடுறது ஹார்ட் மைண்டுக்கெலாம் அவ்வளவு நல்லது அப்படின்னு நிறையா ரிசர்ச்லாம் சொல்கிறதுன்னு படித்தேன். நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஊஞ்சல் ஆடி ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கொல்லை பக்கம் போய் பார்த்துட்டு வருவோம். என்னோட வீடியோலாம் தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மாதிரி இந்த வீடுகளோட பேட்டர்ன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கொல்லை மித்தத்தில் பாருங்கள் எப்படி நீட்டாக வேஷ்டியெல்லாம் தோச்சு சுருக்கம் இல்லாமல் உணர்த்திருக்காருன்னு. இந்த வீடுகளோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். இந்த வெளிச்சம், நல்ல காத்தோட்டம், நிறைய காலை வீசி நடக்கிறதுக்கு இடம், இதெல்லாம் தான் நம்ம சிட்டியில் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இதோ இப்போ இந்த மித்தத்துக்கும் தாவாரத்துக்கும் நடுப்புற படுதா போட்டிருக்கா பாருங்கோ. இது வெயில் நாளாக இருந்தாலும் சரி, குளிர் நாளாக இருந்தாலும் சரி இந்த படுதா போட்டுடுவா. இது சமையல் ரூம்குள்ளே இருக்கிற உள்ளுக்குள் உக்ரான உள். இந்த காலத்து ஸ்டோர் ரூம். அந்த காலத்தில் வயல்லேருந்து வர அரிசி பருப்பு எல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுடுவா. பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே. இப்படியேவும் கொல்லை பக்கத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்கும். இந்த கிராமத்து வீடு ஆர்கிடெக்சர்லாம் ரொம்ப மெட்டிகுலஸ் பிளானிங், ரொம்ப தாட்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றையும் பார்த்து கட்டியிருப்பா. இது ரேழி உள், சிலர் கேமரா உள்னு சொல்லுவா. இதை வீட்டில் நல்லா ஆசை தீர பார்த்துட்டு வெளியில் வந்தோம். இப்போ நம்ம அடுத்தது போக போகிறது இது எழுத்தாப்பில் இருக்கிற கூந்தலூர் விஸ்வநாத ஐயர் அப்படிங்கிறவரோட வீடு. விஸ்வநாத ஐயருங்கிறவர் அந்த காலத்தில் 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்து பூர்ணாபிஷேகம் பண்ணிண்டவர். இப்போ அவரோட மகன்கள் பேரன்கள் எல்லாரும் இங்கே வசிச்சுட்டு இருக்கா. இந்த வீட்டுக்குள்ளே நான் போகிறது எனக்கு பர்சனலாக ஒரு ஸ்பெஷல் சென்டிமெண்டல் மொமெண்ட். ஏன்னா என்னோட பாட்டியோட பிறந்த வீடு இது. தட் இஸ் என்னோட எள்ளு பாட்டி இந்த வீட்டில் பிறந்திருக்காங்க. திண்ணையில் உட்காந்துட்டுருக்கிற அந்த தாத்தாக்கு என்னோட ஊர் திப்ராஜபுரம்ங்கிறத ஸ்ரீதர் சொல்லிட்டு வர. இவங்க எல்லாருமே எங்களுக்கு உறவு. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவை ரொம்ப நன்னா தெரியுங்கிறதுனால எல்லாருக்கும் மோகத்து மாமி பொண்ணு நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம். 2வது குழந்தை கூட வேண்டாம், ஒரு குழந்தை போகிறோம் அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் அண்ணன் தம்பிகள் ஓர்பிடிகள் எல்லாரும் ஒத்துமையாக ஒரே குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருக்கிறது எவ்வளவு அபூர்வத்துலேயும் அபூர்வம் இல்லையா? கடவுள் இந்த குடும்பத்துக்கு மேலே இதே மாதிரி சந்தோஷமாக இருக்க அருள் புரியணுங்கிறது தான் நான் வேண்டின்றேன். ஏன்னா நம்மளோட பின் வாரிசுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கூட்டு குடும்பம்னு ஒன்று ஒரு காலத்தில் இருந்ததுங்கிறதே தெரியாமல் போயிடும். இவங்களுக்கு கும்பகோணத்துலேயும் வீடு இருக்கிறதுனால அனுமாவுக்கு இவங்க எல்லாரையும் நன்னா தெரிஞ்சிருக்கு. அவங்கெல்லாம் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் என் வழக்கப்படி வீட்டெல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். இதுதான் கூடத்தூள்.
எல்லாமே கொஞ்சம் கூட பழமை மாறாமல் இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம இந்த வீட்டோட சேர்ந்து இருக்கிற ஆனால் இவங்க அதிகம் உபயோகப்படுத்தாத பக்கத்து வீட்டுக்கு போக போகிறோம். ஏதோ கேஸ் அடுப்பு, ஃப்ரிட்ஜு, டிவின்னு 1-2 மாடர்ன் ஐட்டமை தவிர மீதி எல்லாமே அந்த பழங்காலத்து வீடுகள் எப்படி இருக்கோ அதே பீரோ, அதே ஃபர்னிச்சர் அப்படியே தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், இன்னும் வரிசையாக குதிர்லாம் வச்சுருக்காங்க. இவங்க இன்னும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் தேவைப்படுறதுன்னு நினைக்கிறேன். அழகாக மேடை மேலே அம்மி கல்லுரல், ஏதோ வெந்நீர் அடுப்பு, இதை இன்னும் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வெந்நீர் பானை, விறகெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்க ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது இல்லையா? திரும்பின இடமெல்லாம் சின்னதும் பெருசுமாக குதிர், 9 கஜம் புடவையை அழகாக ஒத்தையில் உணர்த்திருக்காங்க. இவங்க எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால குளிக்கிறது, துணி உணர்த்துறது, சாமான்காய போடுறது அப்படின்னு இந்த மாதிரி 2வது வீடு இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக வசதியாக தான் இருக்கும். குழந்தைகள்லாம் லீவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கிறது ஒரு படிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஒருத்தராக சாப்பிட்டுட்டு எழுந்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் லேடிஸ் சாப்பிட்டு ஆகலை. காலம்பரை ஏதோ பூஜையெல்லாம் இருந்ததுனால அவங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு லேட்டாக எடுத்து அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஊருக்கு யார் வந்தாலும் கட்டாயமாக இவங்க வீட்டில் சாப்பாடு இல்லாமையே இருக்காதான். நாங்கள்லாம் விஷ்ணுபுரத்தில் சாப்பிட்டுட்டு வந்ததுனால இங்கே சாப்பிட முடியல. அது அவங்களுக்குலாம் ரொம்ப குறை. இது மாட்டுக்கொட்டில். மாடு இல்லை, ஆனால் வைக்கல் இருக்குது, மாட்டு வாசனை வருதே அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை இவங்க வீட்டில் மாடும் வச்சுட்டுருக்காங்க. இப்போ மத்தியான வேலையில் கொல்லை பக்கத்தில் கட்டி போட்டிருப்பாங்க அப்படின்னாங்க. கொல்லையில் கருப்பும் வெள்ளையுமா நல்ல அழகான மாடு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் பையனுக்கு இந்த மாதிரி மாடு வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை. இந்த வீட்டை சுற்றி பார்க்க எனக்கு என்ன தோணித்துன்னா, கொஞ்சம் கூட செயற்கைத்தனம் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி மனிதர்கள் வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இவங்க வாழ்க்கையை தொடர்ந்துட்டுருக்காங்க. எல்லாரும் நல்லா படித்து பெரிய வேலையிலேருந்து திருப்பி இந்த ஊருக்கு வந்தவங்க தான். ஆனால் இவங்க எளிமையை மட்டும் கொஞ்சம் கூட மாற்றிக்கவே இல்லை. கொல்லையில் இந்த கதவு இருக்குது பாருங்கள், இது வழியாக போனால் நேராக வாசலுக்கு போயிடலாம். மாடுகளெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அதே மாதிரி வயல்லேருந்து சாமான்லாம் வரணும்னா இது வழியாக வரலாம். எவ்வளவு தாட்ஃபுல்லாக அந்த காலத்தையே கட்டியிருக்காங்க பாருங்கள். ஐ திங்க் இப்போ லேடிஸ்லாமும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அவங்களோடலாம் உட்காந்து பழைய கதை, எங்கள் பாட்டியை பற்றியெல்லாம் பேசி உறவு முறையெல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இடத்துல ஒரு பெரிய பூஜை மாதிரி சிதம்பரம் நடராஜா, தஞ்சாவூர் படம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். எங்களுக்காக சூடாக காஃபி ரெடியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 தனித்தனி சமையல் மேடை. ஒன்று 10 சமையல், இன்னொன்று 10 இல்லாத சமையல். நிறையா பேருக்கு இந்த காலத்தில் 10னா என்னன்னு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த அம்மி கலரெல்லாம் இன்னி வரைக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஆச்சரியமாக இருக்குல்ல? என் பாட்டியோட மாமா விஸ்வநாதையருக்கு பூர்ணாபிஷேகம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை பாருங்கோ, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த ஏரோ மார்க் காமிக்கிறது தான் என்னோட பாட்டி. பாட்டியோட தம்பி ஐலூர் ராமதுரையர், திவான் சேஷையா சாஸ்திரிகள். 1976 நடந்த பூர்ணாபிஷேகத்துக்கு இவ எல்லாரும் வந்து கலந்துட்டுருக்கா. மருத்துவ வசதிகள் அதிகம் இல்லாத காலத்தில் ஒருத்தர் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காருன்னா பெரிய அதிசயம் இல்லையா? அதனால தான் அத்தனை உறவுக்காரர்களும் அங்கே வந்திருக்காங்க. எல்லா ஃபோட்டோஸையும் நிதானமாக பார்த்தேன். நிறையா ஃபோட்டோஸில் எனக்கு தெரிஞ்ச நிறைய உறவுக்காரர்கள் அவங்கெல்லாம் இப்போ இல்லை. ஆனால் இவங்களெல்லாம் இவ்வளவு நாள் கழித்து இப்போயாவது வந்து மீட் பண்ணினோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருந்தது. என்னோட எள்ளு பாட்டி ஒரு காலத்தில் இந்த வீட்டிலெல்லாம் ஓடி விளையாடி இருந்திருப்பாங்க இல்லையா? அனுமாக்கு இவங்க எல்லாரையும் தெரியுங்கிறதுனால நல்லா சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்தாச்சு. ஸோ எல்லார்ட்டையும் நாங்கள் சொல்லிட்டு கிளம்பினோம். திருப்பி ஸ்ரீதர் தான் எங்களோட வந்து கோவிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போக போகிறார். இந்த வீட்லேயும் நடுப்புற மித்தம் சுத்தீவர 4 பக்கமும் தாவாரம் இருக்குது. எல்லார்ட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு மனசே இல்லாமல் தான் அங்கேருந்து கிளம்பினோம். உடனே போய் அம்மா, பெரியம்மா, அத்தை கிட்டக்கெல்லாம் எல்லா கதைகளையும் சொல்லணும், ஃபோட்டோவெல்லாம் காமிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. இங்கே இன்னும் இந்த தாத்தா திண்ணையில் ஹாயாக படுத்துட்டுருக்கார். நல்ல காற்று. இந்த தெருவோட ஒரு கோடியில் சிவன் கோவிலும் இன்னொரு கோடியில் பெருமாள் கோவிலும் இருக்குது. இப்போ நம்ம முதல்ல சிவன் கோவிலுக்கு போகிறோம். சின்ன கோவில் தான், விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் கோவில். பக்தர்கள் யாரும் இல்லாததுனால ரொம்ப அமைதியாக இருந்தது கோவில். நாங்களும் சுவாமி மட்டும்தான். விசாலாட்சி அம்மன், விஸ்வநாதர் 2 பேரையும் நன்னா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஒரு பிரதட்சணமாக வந்தோம். இது நவ விநாயகர், பக்கத்துலேயே தட்சிணாமூர்த்தி. பிரகாரத்துக்கு பின்பக்கம் சோமாஸ்கந்தர் சந்நிதி. இந்த ஊரில் இன்னொரு சிவன் கோவிலும் இருக்குது, ஜம்புகாரண்யேஸ்வரர் கோவில் அப்படின்னு பேர். அந்த கோவிலில் முருகனுக்கு தனியாக பெரிய சந்நிதி இருக்குது. அங்கே அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் பாடியிருக்காராம். அந்த கோவில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் அந்த கோவில் திறந்தும் இருக்காது அப்படிங்கிறதால அந்த கோவிலுக்கு எங்களால் போக முடியல. இந்த கோவிலில் நல்லா தரிசனத்தை முடிச்சுட்டு இங்கேருந்து பெருமாள் கோவிலுக்கு போனோம். இந்த ஊரோட பெயர் காரணம் சொல்ல மறந்து போயிட்டேன். இந்த தெரு வீடெல்லாம் ரசிச்சுட்டே நான் சொல்கிறத கேளுங்கோ.
இந்த ஊர் பெயர் கூந்தலூர். இது ராமாயணத்தோட தொடர்புடையது. ராவணன் சீதையை கடத்திட்டு போகும்போது அவளோட முடி கற்றை ஒன்று கீழே விழுந்ததுனால அதை தடயமா வச்சு ராமர் அவள் போன வழியில பயணிச்சாராம். அவளோட கூந்தல் விழுந்த இடம்ங்கிறதுனால இந்த ஊருக்கு கூந்தலூர்னு பெயர் வந்ததாம். சின்ன ஊராக இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது இல்லையா? ஆக்சுவலாக இந்த வழித்தடத்தில் இருக்கிற நிறைய கிராமங்களுக்கும் ராமாயணத்துக்கும் தொடர்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் தேதியூர்னு ஒரு ஊர் பார்த்தோம் இல்லையா? அந்த ஊருக்கும் தேர் தகையூருங்கிற பேர், அதாவது ராவணனோட தேர் அங்கே நிறுத்தின ஊர் அப்படின்னு அர்த்தமா. ஏதோ பெருமாள் கோவிலுக்கு வந்துட்டோம். இதுவும் ஒரு அமைதியான சின்ன கோவில். இப்போ தான் சமீபத்தில் புனருத்தாரணமாக இருக்குது. ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கா. எனக்கு என்னமோ கூட்டமாக இருக்கிற கோவில்களை விட இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற கோவில்களுக்கு போக தான் பிடிக்கும். இது அரசலாறு. இந்த ஆத்தங்கரையில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. ஆத்தங்கரை பிள்ளையார்னே பேரான் இதுக்கு. ரொம்ப அழகான கோவில். இங்கே அரசலாறை தரையோட தரையாக சமமாக ஓடின்னு இருக்கு. படிக்கட்டெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால நம்ம சர்வசாதாரணமாக கீழே இறங்கி தண்ணியில் காலெல்லாம் நினைக்கலாம். ரொம்ப அழகு. பச்சை பசேல்னு நிறையா மரங்கள், தண்ணி, பறவைகள் கூட்டம் கூட்டமாக. என்னோடய ஃபோனில் சார்ஜ் குறைஞ்சிட்டதுனால நிறையா ஃபோட்டோ எடுக்க முடியலை. வலது கை பக்கம் அரசலாறு ரொம்ப அழகாக ஓடின்ட்டுருக்கு. இப்போ நம்ம கும்பகோணத்தை நோக்கி போயின்ட்டுருக்கோம். போகிற வழி முழுக்க எத்தனை அழகழகான கிராமங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமான கோவில்கள். இந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற கோவில்களை முடிக்கிறதுக்கே நம்மளோட லைஃப் டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை இந்த பக்கம் வரும்போது அட்லீஸ்ட் 5-6 கிராமம் அது கட்டாயமாக பார்த்துடணும். இந்த மாத கடைசியில் கும்பகோணம் போகலான் இருக்கேன். அப்போ போகும்போது முடிகுண்டான், செம்மங்குடி, திருவிழிமிழலை இந்த ஊருக்கெல்லாம் போகணும்னு ஆசை. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் முடியுறதுன்னு. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி பறந்த பறவைகளே, திரும்பி வருகின்றேன், நான் திரும்பி வருகின்றேன். இதே போல் ஒரு அழகான காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.